ஹாய் ஹலோ இது வந்து நர்சஸ்க்கான ஒரு அலர்ட் மெசேஜ் தான். என்னென்னா இப்போ வந்து சவுதியில் ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணுறது கம்மி பண்ணிட்டாங்க. விசா கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சேலரியும் கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெயின் குறிப்பு என்னென்னா, ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் முடித்தவங்களுக்கு ஒரு சேலரி, ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் முடிக்காதவங்களுக்கு ஒரு சேலரி. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்தியாவிலே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. எனக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சிருச்சு. ஆனால் நான் என் ஃப்ரெண்டு வந்தால் தான் போகணுன்ட்டு வெயிட் பண்ணுறேன்னா போகவே முடியாது, இங்கே தான் இருக்கணும். நீங்கள் மட்டும் ஃப்ரெண்டோடு போனீங்க, அப்போ எங்களை மட்டும் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. நாங்கள் வந்து இப்போ இருந்த சுச்சுவேஷன்ஸ் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வேறு. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே மலையாளிஸு, தமிழ் பொண்ணுங்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால் ஒரி பண்ண வேணாம். அங்கே போனால் நான் எப்படி ஃப்ரெண்டு வராமல் எப்படி லாங்குவேஜ்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கலாம். எல்லா இடத்துலையுமே மலையாளிஸ், தமிழ் ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால் பயப்படாமல் வாங்க. இப்போ மேல் நர்சஸ்க்கு வந்துட்டு அதிகமாக இண்டஸ்ட்ரியல் சைடு தான் ஸ்டாஃப் ரெக்ரூட்டிங் அதிகமாக இருக்குது. அப்படி இண்டஸ்ட்ரியல் சைடு கிடச்சிதுன்னா இண்டஸ்ட்ரியல் சைடு வாங்க. அங்கே பேசிக் சேலரியுமே பெட்டராக தான் இருக்குது. இல்லை ஹாஸ்பிட்டல் தான் போவேன்னு வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சைடு கிடச்சிதான் இண்டஸ்ட்ரியல் சைடு மூவ் பண்ணிக்கலாம்.